அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் நீண்ட நாளைக்கு பிறகு மற்றொரு காணொளி ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு மாத காலம் அளவில் காணொளிகள் வெளியிடப்படவில்லை. 3 வாரத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு காணொளிகள் வெளியிடப்படவில்லை. கடந்த 2 மாதங்களாக துபாய் நாட்டிலிருந்து சில காணொளிகள் வெளியிட்டிருந்தேன். துபாய் நாட்டிலிருந்து 3 வாரங்களுக்கு முன்னர் வந்திருந்த பொழுதும் சில தனிப்பட்ட வேலைகள் காரணமாக காணொளிகள் எடுப்பதில் சில இடர்பாடுகள் காரணமாக காணொளிகள் எடுக்கவில்லை. இன்று கூட இந்த காணொளி எங்களது வளமையான விடய தலைப்பு என்பதற்கு அப்பால் இது சில தனிப்பட்ட நிலைப்பாடுகள், இந்த வருங்கால திட்டம் இவை சம்பந்தமாக சில தெளிவுபடுத்தல்களுக்காகத்தான் இந்த காணொளி இன்றைக்கு எடுக்கப்படுகிறது. உண்மையிலேயே கடந்த 2 மாதமாக துபாய் நாட்டில் இருந்த அங்கத்த நிலைமைகள் வேறு, எங்களது வளமையான நாட்டு நிலைமைகள் வேறு. எல்லோரும் மறந்த விடயம்தான் அதுவும். கடந்த 2 மாத காலத்தில் அந்த துபாய் நாட்டில் இருந்த பொழுது உண்மையிலேயே பலவிதமான அனுபவங்கள், வித்தியாசமான சில அணுகுமுறைகள், சில விஷயங்கள் எங்களுக்கு நல்லா பிடித்த விஷயம், சில விஷயங்கள் வளமையாக நாங்கள் பழகிய விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது சில கசப்பான விடயங்களும் தான் இருக்கின்றன. இருந்தாலும் உண்மையிலே துபாய் நாடு என்பது உண்மையிலேயே ஒரு உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு நாடு தான். நான் எனது சில தனிப்பட்ட விடயங்களுக்கு இந்த காணொலியில் வரலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே நான் ஏற்கனவே கடந்த வருடம் இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். நான் இந்த வருடம் கடந்த வருடம் 2 முறைகள் இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். இந்த வருடம் துபாய் நாட்டுக்கு சென்றிருந்தேன். உண்மையிலேயே நான் எனது சில தனிப்பட்ட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்காகத்தான் நான் அந்த நாடுகளுக்கு சென்றது. எனக்கு உண்மையில் சொல்ல போனால் நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் புரிந்தும் எனக்கு அந்த பிஸ்னஸ் என்ற விடயங்களிலே முன்பிருந்து கொஞ்சம் நாட்டம் இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு பிஸ்னஸ் என்ற விஷயங்கள் எனக்கு ஒரு விருப்பமான விடயம். அந்த ரீதியில் நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ 2009ஆம் ஆண்டு மட்டும் எனக்கு இந்த பிஸ்னஸ் என்ற விடயங்களில் மிகவும் நாட்டம் ஏற்பட்ட ஒரு காலப்பகுதி. அன்றிலிருந்து 2 வரையும் தான். 2009 சொன்னால் இன்றைய கிட்டத்தட்ட 16 வருடங்களாக இந்த பிஸ்னஸ் என்ற விடயம் எனக்கு மிகவும் விருப்பமான விடயம். அப்போ அன்று தொடக்கம், அப்பொழுது நான் திருகோணமலையில் இருந்த காலங்களில் பிஸ்னஸ் என்ற விடயங்களுக்குள் சில வித்தியாசமான வணிக முயற்சிகளில் நான் இறங்கி செய்திருந்த நேரங்கள், கூடுதலாக அந்த ஆன்லைனில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்கள், சில அந்த பிஸ்னஸ்களில் ஏற்றங்கள் இறக்கங்கள், சில பிஸ்னஸ்கள் இல்லாமல் போன விஷயம். இவ்வாறாக இருந்தும் நான் எனது அரசாங்க உத்தியத்தோடு அதனை சமாந்தரமாக செய்து வந்த காலப்பகுதி. அதுக்கு பிற்பாடு நான் இங்கு வந்த பிற்பாடு, யாழ்ப்பாணம் வந்த பிற்பாடும் கூட நான் இந்த பிஸ்னஸ் என்ற விடயங்களிலிருந்து நான் மாறுபடவில்லை. இன்று வரைக்கும் எனக்கு ஒரு விருப்பமான விடயமும் பிஸ்னஸ் தான். இதற்கு அப்பால் 2010-11 காலப்பகுதியில் ஆரம்பத்தில் நான் vershanam.com என்ற ஒரு இணையதள வியாபாரத்தை தொடங்கியிருந்தேன். அப்பொழுது அது பெரிதாக அந்த வியாபாரங்கள் நடைபெறாத பொழுதும் எனது வியாபாரத்தை சட்ட ரீதியாக பதிந்து அதனை ஒரு வியாபாரமாக நான் மேற்கொண்டிருந்தும் பிற்பட்ட காலங்களில் அந்த வியாபாரம் பெரிதாக முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் பின்பாடு அந்த vershanam.com என்ற அந்த வியாபாரம் இல்லாமல் போனது தான் கூற வேண்டும். அதுக்கு பிற்பட்ட காலத்திலே 2014-15 காலப்பகுதிக்கு பிற்பட்ட காலத்தில் எனது விருப்பத்தின் பெயரில் விடிவி என்டர்பிரைசஸ் என்ற ஒரு நிறுவனம் என்னால் ஆரம்பிக்கப்பட்டது. பணிப்பாளராக நான் என்னை நியமித்து அந்த நிறுவனத்தை நான் ஆரம்பித்திருந்தேன். அந்த நிறுவனங்கள் உண்மையிலே முற்று முழுவதாக ஆன்லைனில் உள்ள சில வியாபாரங்களைத்தான் நான் நடத்தியிருந்தேன். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில், அதுவும் ஃபேஸ்புக் அப்படியான பேஜ்களில், சில குரூப்ஸ்களில் அந்த நிறுவனத்துக்கு, குறிப்பாக அதுவும் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடிவி என்டர்பிரைசஸ் என்பது கிட்டத்தட்ட
1 மில்லியன் பயனாளர்களை 10 லட்சம் அளவிலான பயனாளர்களை கொண்டு பேசப்படுகின்ற ஒரு வியாபாரமாக இருக்கின்றது. அந்த வியாபாரத்தினூடாக அப்பொழுது நான் அந்த வியாபாரத்தை வந்து சட்ட ரீதியாக பதியவில்லை. விடிவி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் மட்டும் இயங்கியது. அதற்கான முகநூல், வாட்ஸ்அப், வைபர் இப்படியான குரூப்கள் எல்லாம் இருந்தது. பிற்பட்ட காலத்திலே வந்து இந்த கொரோனா காலப்பகுதிக்கு பிற்பட்ட காலத்தில் நான் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த விடிவி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை வந்து சட்ட ரீதியாக ஒரு தனியார் நிறுவனமாக நான் பதிவு செய்திருந்தேன். இன்று வரை அது விடிவி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் என்னால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலர் யோசிக்கலாம் அது என்ன விடிவி என்று சொல்லி. உண்மையிலே வந்து இந்த விடிவி என்ற பெயர் வந்து வெர்சடைல் ட்ரேட் விஷன் என்ற பெயரில் வெர்சடைல் ட்ரேட் விஷன் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். அது என்ன வெர்சடைல் நான் பலர் கேள்விப்படாத ஒரு விஷயம் தான் இந்த வெர்சடைல் என்ற விஷயம். இந்த வெர்சடைல் என்ற அந்த வேர்ப் வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேர்ப். அது எனது பெயரில் வி என்ற பெயரில் ஆரம்பிப்பதால் அதனை நான் இன்னும் கூடுதலாக விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். இந்த வியாபாரம் என்பது பலதரப்பட்ட பார்வைகளுடன் கொண்ட ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வெர்சடைல் என்ற வேர்டை நான் எடுத்துக்கொண்டது கூட உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான விடயம்தான். 2000ஆம் ஆண்டளவில் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது இந்த அடிப்படை ஆங்கிலம் வந்து அங்கு கற்பிக்கப்படும் வந்து 1வது ஆண்டு தொடக்கத்திலேயே. அப்பொழுது ஒரு சிங்கள ஆங்கில ஆசிரியை வந்து வகுப்பில் வந்து 2வது வகுப்பில் வந்து அந்த ஆசிரியர் கேட்டார்கள் வந்து, ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் உங்களது பெயர் ஆரம்பிக்கும் எழுத்தில் வந்து ஒரு வேர்ப்பில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் அமைச்சு சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் வந்து தங்களோட பேரில் ஏயில் இருக்கிறார்கள், பியில் இருக்கிறார்கள், இப்படி ஒவ்வொன்றும் செய்துட்டாங்க. உண்மையிலே எனக்கும் பல வேர்புகள் தெரியும். ஆனால் அந்த என்னோட பெயர் வார வி என்ற எழுத்தில் வார வேர்ப் வந்து எனக்கு உண்மையிலேயே உடனடியாக எனது மைண்டுக்கு வரவில்லை. அப்போ ஆனால் ஏற்கனவே அந்த வகுப்பில் வந்து நான் பல விடயங்களை ஒரு முன்னேற்பாடாக இருந்து சொல்லும் ஒரு நான். அப்போ அந்த ஆசிரியர் கேட்டால், வாய்ஸை நீங்கள் மட்டும் சொல்லலையே கூட வேர்ப்னு சொல்லி. அப்போ நான் உண்மையிலே சொன்னேன், மிஸ் எனக்கு வி என்றதில் சரியான வேர்ப் ஒன்றும் தெரியலை மிஸ்ன்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் சொன்னால், என்ன வாய்ஸ் இப்படி சொல்லுங்கள், உங்களுடையில் தானே பல திறமைகள் கொண்ட ஒரு வேர்ப் ஒன்று இருக்குது, வெர்சடைல் என்ற வேர்ப். அன்று தான் உண்மையிலே எனக்கு தெரியும் 2000ஆம் ஆண்டு. அன்று முதல் அந்த வெர்சடைல் என்ற வேர்ப் வந்து எனக்கு உண்மையிலே மிகவும் பிடித்தமான ஒரு வேர்ப். அன்று தான் நான் அந்த வேர்ப்பை பிடித்து கொண்டேன். ஆகவே நான் அது நிறுவனத்துக்கு வந்து விடிவி என்ற பெயர் வைத்தது அந்த வேர்பில் தொடங்கின வெர்சடைல் ட்ரேட் விஷன். அதில் சில மறைமுகமான கருத்துக்களும் இருக்கலாம். வி என்பது எனது பெயர், டி என்பது எனது மனைவியின் பெயர், திரும்பவும் வார வி என்பது எனது மகனின் பெயர். அது கூட அடக்கமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு பலதரப்பட்ட பார்வைகளுடைய ஒரு பிஸ்னஸ் வெர்சடைல் ட்ரேட் விஷன் தான் எனது கம்பெனியாக நான் பதிவு செய்து வைத்துள்ளேன். ஏறத்தாழ 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த நிறுவனத்தினூடாக அப்பொழுது வந்து இலங்கையின் அந்த பவர் கட் வந்து மின்சார துண்டிப்புகளில் இடம்பெற்ற காலத்தில் வந்து எனது நிறுவனத்தினூடாக ஏறத்தாழ வந்து 300 அளவிலான இன்வெர்ட்டர்கள் மற்றும் பேட்டரிகள் என்ற விஷயங்கள் வந்து நான் ஆன்லைனூடாக எந்தவித ஒரு நிறுவனமோ இட அமைவோ இல்லாத காரணத்திலும் ஆன்லைனூடாக வந்து குறிப்பாக சமூக வலைத்தளங்களை மட்டுமே வைத்து அதற்கூடாக இந்த பிஸ்னஸை நான் மேற்கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு நீண்ட காலமாகவே ஒரு ஆசை ஒன்று இருந்தது வந்து எனது பெயரில் நான் சொந்தமாக ஒரு வியாபார நிலையத்தை சொந்தமாக ஒரு இட அமைவில் வைத்து நடாத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் எனக்கு உள்ள ஒரு ஆசை ஒன்று. அது ஆசை என்று சொன்னால் அதான் எனக்கு ஒரு திருப்தியான வேலையாக கூட நான் நினைத்திருக்கிறேன். வந்து அந்த ரீதியில் வந்து தற்பொழுது நான் இந்தியா, துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்றது சில வியாபாரம் சம்பந்தமாக சில அணுகுமுறைகள், சில நிலைப்பாடுகள், அங்குள்ள சில நிலைமைகளை புரிந்து கொள்வதற்காகத்தான் சென்றிருந்தேன். உண்மையிலே இந்தியா, துபாய், சைனா இந்த நாடுகளிலிருந்தெல்லாம் நாங்கள் நிறைய பொருட்களை இறக்குமதி செய்து இங்கே வியாபாரங்கள் செய்ய முடியும். அதெல்லாம் நீண்ட தொழிற்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் செய்யப்படக்கூடிய விடயங்கள் தான். இந்தியாவிலிருந்து அவ்வாறான நான் சில பொருட்களை கூட இறக்குமதி செய்திருந்தேன். தற்பொழுது துபாய் நாட்டிலிருந்தும் அவ்வாறான சில முன்னேற்பாடுகளுக்கான சில ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் ஒரு அதிர்ஷ்டவசமாக நான் துபாய் நாடு சென்றிருந்த பொழுது எனது ஒரு நண்பர் மூலமாக நான் சில வேலைகளுக்கு விண்ணப்பித்திருந்தேன். உண்மையிலேயே எனக்கு
அங்குள்ள ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு கணக்காளர் வேலை எனக்கு கிடைத்தது. உண்மையிலேயே ஒரு அது அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும், எனக்கு கிடைத்தது அந்த வேலை. ஆனால் எனது சில தனிப்பட்ட தேவைப்பாடுகள், குடும்ப நிலவரங்கள் இவற்றுக்காகவும் அதற்கு அப்பால் வந்து நான் இப்போ சொல்லும் விடயம் வந்து இந்த வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் யாருமே கோவித்து கொள்ளக்கூடாது. உண்மையிலே எங்களுடைய வயதோ என்னவோ தெரியவில்லை, அந்த வெளிநாட்டு வாழ்க்கை முறை நடைமுறை, அங்குள்ள மக்களின் வேலை, வீடு, இருப்பிடம் இவ்வாறான விடயங்களில் எனக்கு பெரிதாக அது உடன்பாடாக அமையவில்லை. உண்மையிலே சொல்ல போனால் வந்து மிகவும் ஒரு 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 இறுக்கமான ஒரு ஒரு சூழலாகத்தான் நான் அதனை உணர்ந்து கொண்டேன். வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பணம், காசு என்பவற்றுக்கு அப்பால் மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயமாக என்னால் உணரப்பட்ட காரணத்தினால் நான் அந்த வெளிநாட்டில் கிடைத்த வேலையை வந்து உண்மையிலேயே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் வந்து உண்மையிலேயே ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அவள் திரும்பவும் எனக்கு கால் பண்ணி எனக்கு கேட்டால், அந்த வேலைக்கு நீங்கள் வாரீங்களோ சொன்ன, எங்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றிய கணக்காளர் வந்து ஓய்வு பெற்று செல்கிறார் என்று சொல்லியும் நான் அதற்கான நேர்முக தேர்வுக்கும் சென்றிருந்தேன். ஏற்கனவே நான் துபாய் நாட்டிலே 4 விதமான வேலைகளுக்காக நான் நேர்முக தேர்வுகளுக்கு சென்றிருந்தேன். இது ஒரு வேலை தான் எனக்கு கிடைத்தது. உண்மையிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சேலரி உள்ள ஒரு ஒர்க்காகவும், ஆனால் எனக்கு தனிப்பட்ட சில வியாபாரத்தில் உள்ள நாட்டம், மேலும் என்னதான் இருந்தாலும் பணத்துக்கு அப்பால் ஒரு சுதந்திரம், எங்களுக்கு சில பிரைவேசிகள், இதுகளை நான் கூடுதலாக எதிர்பார்ப்பவன். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு 2005ஆம் ஆண்டு ஒரு இலங்கையில் ஒரு தனியார் வங்கியில் வேலை கிடைத்தும் நான் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் எனக்கு அந்த பேங்க் ஒர்க்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், மிகவும் ரஷ்ஷான ஒர்க். வந்து மார்னிங் 8 போனால் ஈவினிங் 5 தான் வருவாங்க. எனக்கு கொழம்பு கொட்டகைனா பிராஞ்சில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏறத்தாழ ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். பிறகு நான் அந்த வேலையை வந்து எனக்கு சுய விருப்பத்தின் பேரில் நிராகரித்து தான் நான் அரசாங்க ஒரு திணைக்களத்தில் வேலைக்கு சென்றேன். அதுக்காக நான் பல வேலைகள் மாறுகிறேன் அவ்வாறான ஒரு கருத்தண்டில்லை. எந்த ஒரு வேலை செய்தாலும் மனதுக்கு ஒரு திருப்தி வேணும் இந்த வேலை செய்வதிலே. அந்த ரீதியில் வந்து உண்மையிலேயே இந்த சுயமாக நானாக ஒரு பிஸ்னஸ் செய்வதை வந்து எனக்குள்ள ஒரு விருப்பமான விடயம். பலரை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் இவரை இப்படி செய்கிறாருன்னு எல்லாம் யோசிக்கலாம். எனக்கு விருப்பமான விஷயத்தை நான் செய்து கொள்கிறேன். இதனால் எந்த விதமான மற்றவர்களுக்கு பாதிப்பும் இல்லை. மற்றது வந்து இது சட்ட ரீதியாக நான் எதுவுமே செய்வதும் இல்லை. சட்ட ரீதியாக பதிந்த ஒரு நிறுவனத்தின் ஊடாக சட்ட ரீதியாக ஒரு பிஸ்னஸ்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு தெரிவிக்க வந்தது கூட ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். எப்பொழுது நான் இந்த பேசிக்கொண்டிருப்பது வந்து எனக்கான ஒரு அலுவலகத்திலிருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணம் வடமராட்சியின் நெல்லியடி பகுதியில் எனக்கான ஒரு அலுவலகம் வந்து திறக்கப்பட இருக்கிறது. அது அலுவலகம் மட்டுமன்றல்ல, அதிலே வந்து வியாபாரம், குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கான சகல விதமான காகிதாதிகள், பாதணிகள், சீருடைகள், சகல, அதாவது ஒரு ஸ்கூல் பிரைமரியிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வியாபார நிலையமாக இது வந்து நெல்லியடியின் ஒரு மத்திய பகுதியில் அமைய இருக்கிறது. அதற்கான இட அமைவு, அதன் தொழிற்பாடுகள் சம்பந்தமாக நான் விரிவாக பிற்பாடு கூறினாலும் எனது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக இன்றைக்கு தெளிவுபடுத்தவும் என்ற ஒரு ரீதியில் தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் இந்த விடிவி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற எனது நிறுவனமானது எனது குடும்ப அங்கத்தவர்களின் பூரணமான ஒத்துழைப்பு, ஆலோசனை, விருப்பத்தின் பேரில் இந்த நிறுவனம் வந்து உண்மையிலே நான் இப்போ கடந்த ஒரு மாதமாக எந்த வீடியோக்களும் போடாதற்கு இதுதான் உண்மையான இன்னொரு காரணம். வந்து நான் இதற்கான கட்டிடங்கள் எடுப்பது, அந்த கட்டிடங்களுக்கு உட்பட்ட பார்ட்டிஷன் ஒர்க், அதற்கான எனக்கான அலுவலகம் ஒன்றை அதற்கான அமைப்பது, அது சம்பந்தமான அந்த தொடக்க நிகழ்வுகள் சிலர்கள் இவ்வாறாக இன்று வரைக்கும் செய்து கொண்டிருப்பதனால் சில வேலைப்பழு காரணமாக நான் வீடியோக்கள் எதையுமே பதிவேற்றவில்லை. அதற்குரிய நேரமும் கிடைக்கவில்லை. இன்று நான் எனக்கான இந்த அலுவலகத்திலிருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மாத இறுதி பகுதியில் இந்த நிறுவனமானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படும். குறிப்பாக இந்த நிறுவனம் வந்து சமூக வலைத்தளங்களின் ஊடாக மக்களை தெளிவுபடுத்தி அதனூடாக வியாபாரம் செய்வதுதான் எனது முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பிஸ்னஸ் என்ற விடயங்களை வந்து தியரி ரீதியாக ப்ராக்டிக்கலாக
நான் அனுபவம் குறைந்ததாக இருந்தாலும் இதனை வந்து நான் ஒரு ஒரு அதாவது என்ன சொன்னால் இப்போ இந்த பிஸ்னஸை வந்து என்ன பிஸ்னஸை எப்படி தொடங்கினால் எவ்வாறாக கொண்டு போக முடியும், இந்த பிஸ்னஸ் தொடங்கினால் இது சக்ஸஸ் ஆகுமா, இவ்வாறான விடயங்களை வந்து நான் நிறைய அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். அதனால் தான் வந்து நான் பலவிதமான பிஸ்னஸ்கள் செய்யலாம் என்றெல்லாம் யோசித்து இறுதியாக நான் மேற்கொண்ட ஒரு முடிவு தான் இவ்வகையான ஒரு வியாபாரமும். ஆனால் இந்த விடிவி என்டர்பிரைசஸ் என்ற இந்த வியாபாரத்தினூடாக ஒரு 80% ஒரு ஸ்டேஷனரி சம்பந்தமான ஐட்டம்ஸாக இருந்தாலும் இவை தவிர சில க்ளோத்திங், ஃபேன்சி இவ்வாறான ஐட்டங்களும் அது கூடுதலாக இம்போர்ட் பண்ணப்பட்டதாக இருக்கும் வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியா, துபாய், சைனா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களோடு இவை தவிர வெளிநாடுகளுக்கான விசா சர்வீசஸ், எலக்ட்ரானிக் விசா சர்வீசஸ், இதை விட டிக்கெட்டிங், ஏர் டிக்கெட் புக்கிங் இவ்வாறான ஒரு சில விடயங்களும் நமது நிறுவனத்தினூடாக மேற்கொள்ளப்பட இருக்கும். உண்மையிலே இது நான் ஒரு பெரிய திட்டமாக வைத்து செய்கிறேன். அது எவ்வளவுக்கு சாத்தியப்படும், அது கொண்டு செல்லும் பொழுதுதான் அதற்குரிய நடைமுறை விடயங்கள், சில விஷயங்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் சில இடர்பாடுகள் வரும். சிலது சாதகமாக அமையும், சிலது பாதகமாகவும் அமையலாம். இந்த விடிவி என்டர்பிரைசஸ் என்றது உண்மையிலேயே அந்த நெல்லியடியில் அமையப்பெருக்கும் இந்த நிறுவனம் வந்து ஒரு தலைமை அலுவலகமாகவும் இருக்கும். இதே நேரம் எமது ஒரு குறிக்கோளாக இந்த ஆண்டு உறுதிக்குள் வடமராட்சி பகுதியில் 3 கிளை நிறுவனங்களை உருவாக்குவது என்பது எமது ஒரு ஆசையாக ஒரு எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக நெல்லியடி பகுதி, பருத்தத்துறை பகுதி, உடுப்பட்டி பகுதி போன்ற இடங்களில் இதற்கான கிளை நிறுவனங்களை உருவாக்குவது எனது ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதற்காக இறைவன் தான் அருள் புரிய வேண்டும். எனவே இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நீண்ட நாட்களாக நான் ஆசைப்பட்டு உருவாக்கிய இந்த விடிவி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் உத்தியோகபூர்வமாக ஒரு இடமைவில் அமைய இருக்கிறது. அதற்கான இடம், விலாசம், அட்ரஸ், தொடர்பு சம்பந்தமான முழு விளக்கங்களும் அவ்வப்போது வேறு காணொளிகள் மற்றும் சமூக ஊடகங்களினூடாக உங்களுக்கு அறிய தரப்படும். உண்மையிலேயே இன்றைய காணொளி கூட எனது ஒரு தனிப்பட்ட காணொளியாகத்தான் அமைவது. நீங்கள் யூடியூப் தொடங்கும் பொழுது மக்களுக்கு பிரயோசனமான விடயங்கள் என்று சொல்லி போட்டு இவ்வாறான விடயங்களையும் தெரிவிப்பீர்கள் என்று சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இது கூட மக்களுக்கு தேவையான ஒரு விடயத்தையாக இருந்தது. நான் குறிப்பாக வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கான என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த வியாபாரத்தை கூட நான் தொடங்க இருக்கிறேன். இந்த வியாபாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் நிறுவனமாக இருப்பதனால் இதன் முகாமைத்துவ பணிப்பாளர் என்ற ரீதியில் அல்லது பணிப்பாளர் என்ற ரீதியில் அல்லது இயக்குனர் என்ற ரீதியில் முழுமையான பொறுப்பும் என்னுடன் தான் இருக்கும். இதில் யாரது தலையீடுகளும் இருக்க மாட்டாது. எனவே தொடர்ந்தும் இன்று முதல் எனது வளமையான காணொலிகள், அதாவது விடயம் சம்பந்தமான காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இன்று இது எனது ஒரு நிலைப்பாடு சம்பந்தமாக காணொலியாக அமைந்திருந்திருக்கிறது. இதுவும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்தும் எமது காணொலிகளை ஈஷா டாக் என்ற எனது யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் பார்வையிட முடியும். மேலும் எமது வியாபார நிறுவனம் சம்பந்தமான காணொலிகளும் எனது இந்த தளத்தினூடாகவே வெளியிடப்படும். ஆனால் வியாபார தளத்திற்கு வேறு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வித்தியாசமான தளங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னமே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் அவற்றினூடாக நம்மளது நிறுவனம் சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் உங்களை சென்றடையும். இந்த நிறுவனத்துக்கும் மக்களாகிய உங்களின் ஆதரவினை முழுமையாக எதிர்பார்த்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறேன். இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டு தினத்தில் இந்த நிகழ்வை உங்களுக்கு இந்த விடயத்தை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் தெரிவித்திருக்கிறேன். தொடர்ந்தும் மற்றும் வேறு பல காணொலிகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் வர்ணம் வாகீசன். நன்றி, வணக்கம்.